ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரமா. வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம அம்மா பாட்டி காலத்துலேருந்து ஒவ்வொரு சம்மருக்கும் நம்ம செய்யக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி 2 கேஜி அளவுக்கு நான் மாங்காய் ஊறுகாய்க்கு உங்கள் கூட ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்லியிருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அமையுங்க மாங்காய் ஊறுகாய். அதுவும் போக இது 1 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டு போகாது. இதுக்கு நான் இன்றைக்கி 2 கேஜி அளவுக்கு மாங்காய் எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு துணியால் தொடச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி சின்ன துண்டுகளை வெட்டி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் கண்டெய்னரில் எனக்கு மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் நான் வேறு ஒரு கண்டெய்னருக்கு இந்த மாங்காய் எல்லாத்தையுமே மாற்றிக்கிறேன். பொதுவாக மாங்காய் ஊறுகாய் செய்கிறப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய கண்டெய்னர்ஸ் ரொம்ப முக்கியங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயம், கடுகு, மிளகாய்த்தூள், கல்லுப்பு, இவ்வளவு தாங்க நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவை. இது ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 100 கிராம் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா சன்னமான ஃப்ளேமில் வச்சு வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கடுகு கருகிடக்கூடாது. கருகிருச்சு அப்படின்னா ஊறுகாய் கலர் மாறிடுங்க. இந்த மாதிரி பதத்தில் நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்து வச்சிடணும். இப்போ 75 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் ஊறுகாய்க்கு. இது லைட் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வறுத்துக்கிடணுங்க. கருகிடக்கூடாது. கருகிருச்சுன்னா கசந்துரும். இப்போ இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையுமே தனித்தனியாக மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஊறுகாய் எனக்கு அந்த கண்டெய்னரில் பத்தாது, அதனால் இது ட்ரைப்ளை எஸ்எஸ் கண்டெய்னருங்க. இதில் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த கிளாஸ் ஜாரில் இருந்து நான் இதில் இப்போ மாற்றிக்கிட்டேங்க. இப்போ இந்த கண்டெய்னரில் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டேஸ் வைக்க முடியுங்க. 1/4 லிட்டர் அளவுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் பயன்படுத்தியிருக்கேங்க. நீங்கள் எந்த பிராண்டு கூட வாங்கிக்கோங்க. நல்லெண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இல்லாட்டி கடலெண்ணெய், ரெண்டுமே நல்லா தான் இருக்குங்க. அதே மாதிரி இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு உடன் கரண்டி தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்குங்க. இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் கூட நம்ம பயன்படுத்துகிற பொருட்களில் ஈரமே இருக்கக்கூடாது. நம்ம கையில் ஈரம் இருக்கக்கூடாது. கரண்டியில், பாத்திரங்களில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இது கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு மசாலாவாக இதில் ஆட் பண்ணணுங்க. இப்போ முதல்ல கடுகு தூளுங்க. நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது நல்லா மிக்சியில் இந்த மாதிரி பவுடர் ஆக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க. கடுகு ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவ்ங்க. இப்போ அதே மாதிரி வெந்தயத்தையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவேவும் காரத்துக்காக 100 கிராம் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்குறேங்க. இது கடையில் கிடைக்கும். இது நான் வீட்டில் பண்ணதுங்க. சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 100 கிராம் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க, கல்லுப்பு. அந்த கல்லுப்பை நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்க்குறதுனால மாங்காய் ஊறுகாய் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்குங்க, கெட்டு போகாது. அதனால் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவேவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. காயம் சேர்க்குறதுனால ஊறுகாய் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த கரண்டியால் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா மாங்காயிலையும் இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா கோட் ஆகணுங்க. அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் பத்தாமல் இருக்குது, அதனால் இன்னமும் நான் கொஞ்சம் ஒரு 50 ml வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு பழையபடியும் இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஊற நம்ம இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா அடியிலருந்து எடுத்து மசாலா, எண்ணெய் எல்லாமே இந்த மாங்காய் துண்டுகளோட கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்கங்க. அப்போ தான் ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறேங்க. அதே மாதிரி 1 or 2 டேஸ் நான் அப்படியே வெயிலில் வச்சு எடுக்கிறதுக்கு இதிலேயே நான் வச்சு பயன்படுத்துவேன். அதுக்கப்புறமா நான் வேறு ஜாரில் மாற்றி வச்சுருவேன். இப்போ ஒரு சுத்தமான வெள்ளை துணியை இந்த மாதிரி போட்டு மூடி வச்சுருங்க. மூடிட்டு இந்த மாதிரி ஒரு மூடியால் மூடிடுங்க. இல்லாட்டி ஒரு கயிறு மாதிரி கட்டி வச்சுருங்க. இதில் லெட்டு இருக்கிறதுனால நான் இதை அப்படியே பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ இது கிட்டத்தட்ட 3 நாள் வரைக்கும் நம்ம வெயிலில் வச்சு எடுக்கணுங்க. காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை நல்லா கரண்டியால் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்றைக்கி வெயில் காலையிலே நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த மாதிரி வெயிலில் வச்சுட்டேன். நான் வைக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 8 மணி இருக்குங்க. சாயந்தரம் ஒரு 5 மணி பார்க்கல நான் உள்ளே எடுத்து வச்சுட்டேன். இதே மாதிரி 3 நாள் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருட்களையும் நல்லா கழுவிட்டு சுத்தமாக இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது இந்த சிகப்பாக இருக்கிறது எல்லாமே நான் இடையில எடுத்து கரண்டியால் கலக்கிறப்ப எண்ணெய் பட்டுருச்சு, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம 3 நாள் ஆயிடுச்சிங்க. இப்போ ஊறுகாய் நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள்,
எவ்வளவு சூப்பராக எண்ணெய் மிதந்து பார்க்குறதுக்கே எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி பார்க்குறப்பயே நாக்கில் எச்சு ஊறுது, சாப்பிடணும் போல் இருக்குங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஊறுகாய். பாருங்கள், மேலே வந்து இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் மிதக்கணும். இப்படி எண்ணெய் மிதக்கிறப்ப வந்து ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க. நீங்கள் எந்த கண்டெய்னரில் வந்து மாற்றி வச்சாலும் வந்து இந்த மாதிரி மேலே எண்ணெய் மிதக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்படி கலக்கிறப்ப வந்து எண்ணெய் மசாலா எல்லாமே பழையபடியும் நல்லா வந்து கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஊறுகாய். இப்போ ஊறுகாய் வந்து நம்ம போடுறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊற வைக்கிறதுக்கு வந்து பிளாஸ்டிக்கு, அலுமினியம், பிராஸு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்க. அதே நேரத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இல்லை செராமிக்கோ கிளாஸோ வந்து பயன்படுத்திக்கிடலாங்க. ஆனால் ஸ்டோரேஜுக்கு வந்து கண்டிப்பாக செராமிக்கும் கிளாஸும் தாங்க வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ரொம்ப சூப்பராக வந்து போட்டோம். வருஷத்துக்கும் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய மாங்காய் ஊறுகாங்க. இது 1 வருஷம் ஆனாலும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். எல்லாத்துக்குமே சூப்பர் சைட் டிஷ்ஷுங்க. இப்போ இந்த ஊறுகாய் என் சிஸ்டர்ஸ்க்கும் சேர்த்து நான் போட்டிருக்கேன். அதனால் எனக்கு இவ்வளோ வந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன சில டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மெஷர்மெண்ட்ஸில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஊறுகாய் சூப்பராக வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.